Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுற்றுப்புறச்சூழல் கெடாத மாதிரி விநாயகரை நாமளே சிம்பிளா செஞ்சு எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோம். அதோட அரைச்ச சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 கப் மஞ்சள் தூள் அதையும் இதோட சேர்த்துட்டு ஒண்ணா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதையே உருண்டைகளா செஞ்சுக்கலாம். பெரிய சைஸ்ல 2 பால், மீடியம் சைஸ்ல 2 பால், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் 2, அதை விட சின்ன சைஸில் 4, மொத்தம் 10 பால் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் விநாயகர் செய்கிறதுக்காக. பெரிய சைஸ் பால் எடுத்துக்கிட்டு அதை பேஸாக வைக்கிறதுக்காக தட்டிக்கலாம். இது மேலே தான் விநாயகரை செஞ்சு உட்கார வைக்க போகிறோம். இப்போ அடுத்த பெரிய சைஸ் பால் எடுத்துகிட்டு வயிறு பாகத்துக்காக அந்த பீடத்து மேலே அதை உட்கார வச்சுக்கலாம். அதை பின்னாடி அப்படியே சமப்படுத்தி விட்டுடலாம். அடுத்த சைஸ் பால் எடுத்துக்கிட்டு அதையே லேசாக தட்டிட்டு மார்பு பகுதிக்காக வயிற்று பாகத்து மேலே வச்சுக்கலாம். இந்த சைஸ் பால் எடுத்துகிட்டு லைட்டாக உருட்டிக்கலாம். இதில் தான் நம்ம கால் செய்ய போகிறோம். இது லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முன்னாடி பாதத்துக்காக லைட்டாக அமுத்தி விட்டுறலாம். இதை நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு காலையும் அடுத்த சைடில் வச்சிடலாம். அடுத்தது கை வைக்க போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி உருட்டிட்டு மேல் நோக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதையே தோள்பட்டை கிட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு சைடும் இன்னொரு கையெடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது லட்டு வைக்கிறதுக்காக தட்டையாக அமுத்திக்கலாம். முகத்துக்காக ஒரு பாலை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி பால் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு காது 2 சைடும் வச்சுக்கலாம். இன்னொரு பால் எடுத்துகிட்டு அது தும்பிக்கைக்காக உருட்டி எடுத்து அதோட எண்டில் லைட்டாக வளைச்சி விட்டுறலாம். இப்போ குரு மிளகால விநாயகருக்கு கண்ணு 2 சைடும் வச்சிடலாம்.
கிரீடம் வைக்கிறதுக்காக ஒரு பாலை தட்டிட்டு தலை மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பாலையும் தட்டி அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கூம்பு மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே வச்சிடலாம். கிரீடம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது விநாயகருக்கு மூசிகை வாகனம் செய்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சள் ரெடி பண்ணிக்கலாம். அதுலேயே லட்டு செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை வேணும்னா அரிசி மாவில் செஞ்சு அதை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மஞ்சள்லேயே தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி கொஞ்சம் தட்டி வச்சுட்டு அதில் சின்ன சின்ன பால்ஸ் லட்டு மாதிரி வச்சுக்கலாம். மூசிகை வாகனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சளை உருட்டிட்டு அதில் இந்த மாதிரி செஞ்சுட்டு குறுமிளகை வச்சு இதுலேயும் கண்ணை வச்சுக்கலாம். இப்போ விநாயகருக்கு வாகனம் ரெடி ஆயிடுச்சு. லட்டு குட்டி குட்டியாக உருட்டி வச்சிடலாம். விநாயகரோட கையிலையும் லட்டு மாதிரி செஞ்சுட்டு வச்சு விட்டுறலாம். விநாயகர் ரெடி ஆகிட்டார். இப்போ ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி விநாயகருக்கு தந்த மாதிரி ரெண்டு சைடும் வச்சு விட்டுறலாம். லைன்ஸ் போகிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். விரல் மாதிரி லைனாக தெரியும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நம்மக்கிட்ட ஒயிட் கலர் பொட்டோ ஏதாவது பெயிண்ட் இருந்ததுன்னா அதில் விநாயகருக்கு திருநீர் மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நடுவில் ரெட் கலர் குங்குமம் மாதிரி வச்சு விட்டுறலாம். விநாயகரை நம்மக்கிட்ட டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்தால் அந்த மாதிரி கிரீடத்தில் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். விநாயகர் ரெடி ஆகிட்டார். நீங்களும் இந்த மாதிரி எளிதாக வீட்லேயே மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.